வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு வெஜிடபிள் டிஃபன் சாம்பார். ஸோ ரொம்ப ஹெல்த்தி, கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சேர்க்கல, எந்த பொடியும் நான் சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சாச்சு. ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, பாதி உருளைக்கிழங்கு, பாதி கேரட், கொஞ்சமாக பீன்ஸு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தான் நான் அதை நீல வாக்கில் சின்னதாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா முழுசாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூட 3 பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய பழுத்த தக்காளி நான் ஆட் பண்ண போகிறேன். எந்த புளியும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி நல்லா பழமாக நிறையவே சேர்த்துக்கோங்க. அது வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே நான் கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சால்ட்டுக்கு கூட நான் இதையே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிடும், உப்போட டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். அது கூட 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதிலேயே வதக்கிடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ வெட்டி வச்சுருக்க மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். வெறும் கத்திரிக்காய் போட்டு மட்டும் கூட இந்த சாம்பார் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போடும்போது ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன் இது. இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதை வேக வச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் நான் தேவையான அளவு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். லஞ்சுக்கு சாம்பார் பண்ண போகிறேன், ஸோ 2த்துக்கும் சேர்த்து பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 குழிக்கரண்டி பருப்பு சேர்க்க போகிறேன். பருப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இட்லிக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். முழுசாக காய் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சுருங்க, மசிச்சு விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், பத்தலைன்னு. இப்போ மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சிட்ருக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதுதான் இந்த சாம்பாருக்கு மெயின் ஃப்ளேவரே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும். கொஞ்சம் தண்ணியாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல கமகமன்னு வாசனை வருது, நெய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் இட்லிக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.